ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 68. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்வி சும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. இதற்கு முந்தின பாடல்ல அபிராமி பட்டர் அம்பிகை சரண் அடையாதவர்களுக்கு நேரக்கூடிய துர்கதிய பத்தி சொன்னார். பிக்ஷை எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இந்த பாடல்ல அவளை சார்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரை பற்றி சொல்கிறார். அவர்கள் என்னவெல்லாம் அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி அம்பாள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றார். உலகத்துல அம்பாள் இல்லாம ஒரு காரியம் நடைபெறாது. அவளின்றி ஓரணுவும் அசையாது. நம்ம ஆதிசங்கரரும் சௌந்தர்ய லஹரியில சிவசக்தியா யுக்தோ, சிவமெனும் பொருளும் ஆதிசக்தியோடு சேரின் எத்தொழிலும் வல்லதாம். எந்த தொழில் கூட சிறப்பாக நடைபெறும் எப்ப ஆதிசக்தியோட சேர்ந்தாதான். இல்லாட்டினா அந்த சிவபெருமானுக்கே ஒண்ணும் செய்ய முடியாது. அவள் பிரிந்திடின் இயங்குதற்கும் அரிதாம். ஆதி பராசக்தி இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம் நடக்காது. இங்க மட்டுமா, தேவர் உலகத்திலும் தேவர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. பிரம்மாஜி, திருமால் யாராலையும் எந்த காரியம் செய்ய முடியாது. அனைவரையும் தோற்றுவித்து அவர்கள் மூலமாக செயல்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவள் யாரு அப்படின்னு கேட்டா அம்பிகை. இந்த உலகம் பஞ்சபூதங்கள் மயமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆகாசம், வாயு, ஆகாசம்னா வெளி, ஆகாசம்னா ஸ்கை கிடையாது, ஸ்பேஸ், வெளி. அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. வெளியில் தான் இந்த எல்லா மற்ற பூதங்கள் எல்லாம் அதுலதான் ஒடுங்கி இருக்கு. ஆகாஷக வெளி, அப்புறம் வாயு அதாவது காற்று, தேஜஸ் அதாவது அக்னி, நெருப்பு, அப்புறம் தண்ணீர் புனல், அதுக்கப்புறம் பூமி, பிருத்திவி. இந்த பஞ்சபூதங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இதனாலதான் இந்த உலகமே உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா என்னன்னா, இந்த ஒரு பஞ்சபூதங்களுக்கும் ஒரு தன்மை உண்டு, அதற்கு ஒரு சக்தி உண்டு, அதற்கு தன்மாத்திரைகள் அப்படின்னு பேரு. இப்ப ஆகாசம் தான் முதலில் தோன்றியது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆகாஷ சம்பூதஹ, ஓசை. ஆகாசம் அப்படின்னாலே அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய சக்தி என்னன்னு பார்த்தோம்னா அதனோட தன்மாத்திரை, அதோடு சேர்ந்து இல்லையா தன்மாத்திரை என்ன, ஆகாசத்துக்கு ஓசை, சவுண்ட் டிராவல்ஸ் த்ரூ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்ல ஓசை இருக்கு. தன்மாத்திரைகள் 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 தன்மாத்திரைகள். இது எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆகாசம் தோன்றியது. ஆகாசத்துக்கு ஓசை என்னும் தன்மாத்திரை. அதுக்கப்புறமா ஆகாஷாத் வாயுஹு, ஆகாஷாத் வாயு, ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது. வாயுக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப காத்து வீசுறது அப்படின்னு சொன்னா நம்ம அதை தொட்டு உணர முடியும். அது நம்ம காற்று நம்ம மேல படும் பொழுது நம்மளால அதை உணர முடியும். அதற்கு ஊறு அப்படின்னு பேரு. ஊறு என்னும் தன்மாத்திரை. அதை தவிர காதாலையும் கேட்க முடியும் காத்து வீசும் போது. அதனால ஓசை, ஊறு 2 தன்மாத்திரைகள் சேர்ந்தது. வாயோ தேஜஹ, அந்த வாயுவிலிருந்து தேஜகனா நெருப்பு, அக்னி தோன்றியது. அதுல இருந்து இன்னொன்னு ஆட் பண்ணிக்கணும். இப்ப நெருப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கு தொட்டு உணர முடியும், அது நம்மள தொடும் பொழுது நமக்கு சுடும். அப்புறம் ஓசை கேட்கும், படபட படப்படன்னு அது எரியும் பொழுது. அதுக்கப்புறம் ஒளி, தேஜச ஆபஹ, தேஜஸ்ல இருந்து தோன்றினது ஆபஹ, ஆபஹனா நீர் என்னும் பஞ்சபூதத்துல ஒன்றாகியது. அதுக்கு என்ன இன்னொன்னு ஆட் பண்ணிக்கணும், சுவை இருக்கு, தண்ணீருக்கு சுவை உண்டு. சோ ஓசை, ஊறு, சுவை, ஒளி 4 உடையது. அதுக்கப்புறமா அப்யஹ பிருத்வி,
அதுல இருந்து பார்த்தோம்னா அந்த தண்ணீர்ல இருந்து பிருத்திவி வந்தது. அதோட பிருத்திவிங்கிற பூமிக்கான ஒரு நிலத்திற்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா அதுக்கு மனம் உண்டு, கந்தம் உண்டு. சோ அதனால இந்த 5 தன்மாத்திரைகளோட இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்துதான் இந்த என்டையர் சிருஷ்டி உருவாயிருக்கு. ஆனா இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளார இருந்து இந்த தன்மையை தருவித்து இந்த உலகை சிருஷ்டி செய்தவள் அம்பாள். எல்லாத்துக்குள்ளாரையும் இப்ப நெருப்புன்னு இருக்குன்னா அந்த நெருப்புடைய சுடும் தன்மையாக அவளே இருக்கிறாள். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அதையெல்லாம் யாரு கொடுத்தா அந்த பஞ்சபூதங்களுக்கு அப்படின்னா அதுவாக இருப்பவள் அன்னையே. பாடல பார்க்கலாம். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் பஞ்சபூதங்களை சொல்றாங்க. பாரும், பாரும்னா பிருத்திவி, நிலம். புனலும், புனல்னா நீர், நீர் என்னும் பூதம். அதுக்கப்புறம் கனலும், கனல்னா நெருப்பு. வெங்காலும் வீசுகின்ற, அதாவது வேகமாக வீசக்கூடிய காற்று, அதான் வெங்கால். வெம்மையான கால், வெம்மையான கால்னா காலும் அப்படின்னா அது வந்து காற்றை குறிக்கிறது, வாயு. படர் விசும்பும், படர் விசும்பும்னா எங்கும் நிறைந்திருக்கிற வெளி. படர் விசும்பும்னா அதுலதான் எல்லாமே இருக்கு, மற்ற 4 பூதங்களும் அதுலதான் அடங்கி இருக்கு. அதனால படர் விசும்பும், எங்கும் படர்ந்திருக்கின்ற விசும்பு அப்படின்னா வெளி, ஸ்பேஸ். சோ இந்த 5 பூதங்களும் ஊரும் முருகு. ஊரும் அப்படின்னு சொன்னாக்கா நன்கு பரவக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பரவக்கூடியது மனம். கிச்சன்ல சமைக்கும் போதே ஹால் வரைக்கும் நம்மளுக்கு வாசனை வரும் இல்லையா, மனம்ங்கிறது வந்து எங்கேயும் பரவக்கூடியது. அப்ப வந்து ஊரும் முருகு அப்படின்னா எங்கும் பரவக்கூடிய மனம். அப்புறம் சுவை, டேஸ்ட். அதுக்கப்புறம் ஒளி, அதாவது அதோட ஃபார்ம், அதோடைய ஒளி. ஊறு, ஒலி. ஊருங்கிறது தொடு உணர்வு, அப்புறம் ஒலிங்கிறது ஓசை. சோ இந்த 5 தன்மைகளும் இந்த 5 பஞ்சபூதங்களோட ஒன்றுபட சேரும் தலைவி. அவதான் இத சேர்க்கிறா. அதன் மூலமா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றா. சேரும் தலைவி, எல்லாற்றுக்கும் தலைவியாக இருப்பவள் அவளே. ரொம்ப அழகா பாடுறார் மாணிக்க வாசகர் போற்றி திருவகவல்ல. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இந்த உலகத்துல 5 குணங்களோட நீ வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாய். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. இந்த பாடலை பார்த்தா நம்மளுக்கு புரியும். வெளி அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்மாத்திரை, வழிங்கிறதுக்கு 2, தீங்கிறதுக்கு 3, நீருங்கிறதுக்கு 4, பாருங்கிறது பிருத்திவி, அதுக்கு 5. சோ இந்த ஆர்டர்ல சொல்லியிருக்காரு வந்து பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி பிருத்திவி. நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் நிகழ்ந்தாய் போற்றி தண்ணீர். தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி அக்னி. வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி காற்று. வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னா வெளி, ஸ்பேஸ். ஆகையினால பஞ்சபூதங்களுக்குள் இருந்து அவற்றின் குணமாக இருந்து அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இந்த சிருஷ்டியாக வெளிப்படுத்தி அதற்கு தலைவியாகவும் இருப்பவள் அம்பிகை. இது ஒரு விஷயம். அப்புறம் என்ன, சிவகாம சுந்தரியாகவும் அவளே இருக்கிறாள். பக்தர்கள் வந்து மனசுல நினைச்சு தியானம் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்வரூபம், ரொம்ப அழகான சௌந்தரியத்தோட சிவகாமம், சிவபெருமானுடைய மனதை கொள்ளை கொள்ளும் வண்ணமாக மூலகிலும் எங்கும் பார்க்க முடியாத சுந்தர ஸ்வரூபமாக சிவகாம சுந்தரியாக அம்பாள் இருக்கிறாள். சிவகாம சுந்தரி சீரடிக்கே. சீரடிகள்னா சீரிய திருவடிகள், சின்னதா இருக்கு அம்பாளோட பாதங்கள். அப்படிப்பட்ட திருவடிகளை சாரும் தவம் உடையார், அதனை சார்ந்து வாழக்கூடிய தவம் உடையவர்கள். அதாவது இது 2 மாதிரியும் பொருள் கொள்ளலாம். சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார். முன்னாடியே தவம் பண்ணாதான் அம்பிகையின் திருவடிகளை நாம் சார்ந்து வாழ முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா யாரு வந்து அம்பிகையின் திருவடிகளை சார்ந்து வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட தவத்தை உடையவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். முன்னாடியே புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கோம்.
செய்து கொண்டிருக்கின்ற விஷயமாகவும் இதை எடுத்துக்கொள்ள முடியும். சாரும் தவமுடையார். அதாவது திருவள்ளுவரும் சொல்றாரு இல்லையா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். யார் ஒருவர் ஆல்ரெடி ஹிருதயத்துல இருக்கார், மலர் மிசை ஏகினான், ஆஹா நம்ம ஹிருதய தாமரையில உணர்வாக நமக்குள்ளே வீற்றிருக்கிறான் இறைவன். மலர் மிசை ஏகினான் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிட்டார். ஆல்ரெடி நமக்குள்ளார பகவான் இருக்கான். அவனுடைய மான் அடி, மாண்பு மிகுந்த அடிகள், சிறந்த திருவடிகளை மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த உலகத்துல கஷ்டப்படாம நல்ல சௌக்கியமா வாழலாம், நல்ல தர்மத்தை ஃபாலோ பண்ணி செய்ய வேண்டியவைகளை செய்து திருப்தியுடன் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. இங்கேயும் சிறந்த திருவடிகள், அம்பிகையின் திருவடிகள். இங்க சீரடி அப்படின்னா சிறிய திருவடிகள்னு அர்த்தம். சிறிய திருவடிகளை சாரும் தவமுடையார். என்ன கிடைக்கும்? படையாத தனம் இல்லையே. அவங்களுக்கு கிட்ட என்கிட்ட இந்த விஷயம் இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமையே வராது. அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் அவர்களிடம் வந்து சேரும். என்கிட்ட வீடு இல்ல, அது இல்ல, இது இல்ல, எதுவுமே சொல்ல முடியாது. தவம் பண்றவங்கள தேடி அம்பாள் அத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பாள். படையாத தனம் இல்லையே. ஆனா முக்கியமா என்ன, தனம்ங்கிறது, செல்வம்ங்கிறது உண்மையா என்ன? பணமோ காசோ 10 பிளாட்டோ காரோ கிடையாது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொல்றார் குமரகுருபரர். அந்த நிறைவை கொடுப்பாள், சந்தோஷத்தை கொடுப்பாள், மனசுல திருப்தியை கொடுப்பாள். அம்பாள் என்ன நன்னா வச்சிருக்கா, ஒரு குறவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலைமையில வச்சிருப்பா. பணக்கட்டா அள்ளி கொண்டு வந்து காயினா சேர்த்துண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற மாதிரி வைக்க மாட்டா. அளவான செல்வம், நமக்கு தேவையான செல்வம் நம்மிடம் இருக்கும். நம்ம என்ன அறச்செயல்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது அத்தனைக்கும் அவள் நம்முடன் நிற்பாள். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி கொடுப்பா, வந்து சேரும். நம்ம கிட்ட நல்ல மனம் இருந்தா போதும், பாக்கி எல்லாத்தையும் நம்மள அற வழியில செலுத்தி அறச்செயல்களை செய்ய வைத்து நம்ம கிட்ட இருக்கிற தனம் சமூகத்திற்கு பயன்படும்படியாக நல்ல காரியங்களை அவள் செய்விப்பாள். நம் மூலம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவளுடைய சின்ன திருவடிகளை பற்றி கொண்டு அவளை முடிந்த வரையில் நாம் தியானம் செய்தல். அங்கேயும் என்ன, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னா பரிமேலழகர் உரையில மானடி சேர்தல்னா திருவடிகளை தியானித்தல் அப்படின்னு தான் சொல்றார். அதனால இங்க என்னன்னு கேட்டா, போய் அம்பிகை பாக்குறது, கோயிலா சென்று அவளுடைய தரிசனத்துக்காக லைன்ல நின்னு பொறுமையா நின்னு அவளை பார்த்துட்டு வர்றது அது ஒரு விஷயம். ஸ்தோத்திர பாராயணம் செய்தல் ஒரு விஷயம். ஆனால் தியானத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிக சிறப்பு உண்டு. மானசீகமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் உண்டு. அவளுடைய திருநாமங்களை ஓதுதல், அவளுடைய திருநாமங்களை ஜபம் செய்தல், தியானித்தல், இதற்கு அதிகமான பலன் உண்டு. அததான் இங்க தவம்னு சொல்றார். சிறிய திருவடிகளை தியானம் செய்ய வேண்டும், அதுதான் தவம். அப்படி பண்றவங்களுக்கு படையாத தனம் இல்லையே. அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ற மாதிரி, அவங்களுடையது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்காது. அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும். வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னாரு இன்னொரு இடத்துல. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சித்தி ஆகும். எதனால? அதனால நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம தவத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். இன்னும் ஒரு முறை இதனுடைய பொருளை சொல்றேன். பாரும், அதாவது இந்த பூமி, புனல் தண்ணீர், கனல் நெருப்பு, வேகமாக வீசக்கூடிய காற்று, எங்கும் பறந்து விரிந்துள்ள ஆகாசம், இந்த 5 பஞ்சபூதங்களும் ஊரும் முருகு, எங்கும் மனம் வீசக்கூடிய ஒரு முருகுனா மனம், சுவை, ஒளி, ஊருனா தொடு உணர்வு, ஒலி, இந்த அதனுடைய குணங்களோடு ஒன்றுபட சேர்த்து இந்த உலகத்தையே சிருஷ்டி செய்து அது அத்தனையும் காப்பாற்றி ரட்சித்து கொண்டிருக்கும் தலைவியாகிய சிவகாம சுந்தரியின் சிறிய திருவடிகளை சார்ந்து வாழ்கின்ற தவம் உடையவர்களுக்கு படையாத தனம் இல்லையே, கிடைக்காத செல்வம் என்பது இல்லை. சந்தோஷத்தோட, மனசு நிம்மதியோட, நல்ல ஒரு நிறைவான ஒரு மனதோட அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இந்த உலகில் வாழ்வார்கள். நல்ல காரியங்களை செய்வார்கள். தங்களுக்கும் பிரயோஜனமாக, சமூகத்திற்கும் பிரயோஜனமான காரியங்களை செய்து கொண்டு மிகவும் திருப்தியுடன் வாழ்வார்கள் அப்படிங்கறதான் இந்த பாடல். இன்னும் ஒரு முறை நம்ம பாராயணம் பண்ணலாம்.
பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி யூரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.